நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் முல்லைப்பூ மற்றும் செண்டுப்பூ சாகுபடி செய்யும் விவசாயிகள் வங்கிகள் மூலம் கடன் வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். வேதாரண்யம் தாலுகாவுக்குட்பட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 6000 ஏக்கரில் முல்லைப்பூ மற்றும் செண்டுப்பூ சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருமணம் மற்றும் பண்டிகை நாட்களில் மட்டுமே பூக்கள் விற்பனையாவதாகவும் மற்ற நாட்களில் விலையில்லாமல் போவதாலும் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே இந்த தொழிலை நம்பியுள்ளவர்களின் வாழ்வை மேம்படுத்த விடிய அரசு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் கடன் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நீரின்றி நெற்பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பெருங்காலூர் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த 600 ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிர்கள் கருகி வரும் அவல நிலையில் உள்ளது. வீராணம் ஏரியில் இருந்து தண்ணீர் திறந்தும் சந்திரன் கிளை வாய்க்கால் சரியாக தூர்வாராததால் பாசனத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது குறித்து பலமுறை கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று வருந்திய விவசாயிகள் விடிய ஆட்சியில் இதே நிலை நீடித்தால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று வேதனையோடு தெரிவித்தனர். மதுரை மாவட்டத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளில் தீ விபத்து ஏற்பட்டு நச்சுப்புகை வெளியேறியதால் மக்கள் அவதிப்பட்டனர். மருத்துவமனை, பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்கள் உள்ள உத்தங்குடி பகுதியில் காலி இடத்தில் கொட்டப்பட்டுள்ள மரக்கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தல்லாக்குளம் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே தூய்மை பணியாளர்கள் குப்பைகளுக்கு தீ வைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். வெள்ளைமடையில் துக்க நிகழ்விற்கு செல்வதற்காக காரில் மூவர் சென்று கொண்டிருக்கும் போது ஆட்டுக்குட்டிகள் ஏற்றி சென்ற ஆட்டோ மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது. கார் மோதிய காரணத்தால் ஆட்டோ சாலையில் நகர்ந்த போது இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் மொத்தம் 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவில் நுழைவு வாயில் முன்பு சாலையில் பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுகள் வழிந்தோடுவதால் பொதுமக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அவ்வழியாக செல்வதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்து விடியா திமுக அரசு நிர்வாகம் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரத்தில் பணி நிறைவடைந்தும் திறக்கப்படாத வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் சூடம் கொளுத்தி சாம்பிராணி காட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனசங்கரி அம்மன் கோவில் தெருவில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு வராத நிலை உள்ளது. இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் திறக்கப்படாத நிலை உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் விடிய அரசுக்கு எதிராக நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தில் 4 பேர் லேசான காயமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு குடிநீர் பைப்லைன் அமைக்கும் பணி தொடர்பாக ரவிச்சந்திரன் என்பவர் மதுரையில் இருந்து தூத்துக்குடிக்கு தனது நண்பர்களுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எட்டயபுரம் அருகே கார் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்திற்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த ரவிச்சந்திரன், சரவணகுமார், ரவி மற்றும் முகமது யாசின் ஆகிய 4 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் திடீரென மோதலில் ஈடுபட்டனர். புரட்டாசி மாத பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூர் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் பொது தரிசன பாதையில் வரிசையில் நின்ற பக்தர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு மோதலில் ஈடுபட்டனர். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பக்தர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விடிய ஆட்சியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே பக்தர்கள் மோதலுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.